ஆரம்பிக்கலாம். நன்றி ஐயா. நன்றிமா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற இனிமையான வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இன்று நமக்கு மிக சிறப்பாக துரிய தவத்தினை வழிநடத்திய நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி சுகந்தி அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் அனைத்து நலன்களும் பெற்று மேலோங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருள் உள்ளம் கொண்ட இருபால் மெய்யன்பர்களே, இன்றைய நிகழ்வு அனைத்தையும் நம் குரு வேதாத்திரி மகர்ஷி அவர்களே முன்னின்று நடத்தி தருவாராக. குருவே சரணம். நமது நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்ற பொறுப்பாளர்கள் அத்துணை பேருக்கும் முதற்கனே அது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். கற்றவர்க்கு கண் கொடுப்பான், அற்றவர்க்கு கை கொடுப்பான். பெற்றவரை பெற்றெடுத்த ஒருவன் அவனை பின்தொடர்ந்தால் அவன்தான் இறைவன். இறைவாய் என் குருவாய் வந்தாய். குருவடி போற்றி அவரது அடிகளை தொடர்வோம். வாழ்க வளமுடன். பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. இது கவிஞனின் வரிகள். பகலில் வெளிச்சம் தருவது சூரியன், அப்போ இரவுக்கு வெளிச்சம் தந்தது இன்னொரு சூரியன். இந்த சூரியன் யார்? இப்பொழுது நம்மில் பாதி பேருக்கு விடை கிடைத்திருக்கும். ஆம், வெளிச்சம் என்ற ஒன்றுக்கு தலைவன் தான். நமக்கு கரண்ட் கண்டுபிடித்து தந்த ஓர் எளிய விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன். படிக்காத மேதை என்பார்களே. பெருந்தலைவர் காமராசர் போன்றோர் வரிசையில் நமது எடிசன் அவர்களும் ஒரு படிக்காத மேதைதான். படிக்காத மேதை என்றால் அவர்களுக்கு படிக்க தெரியாது என்பதல்ல, பள்ளி கல்வியை தொடராதவர்கள் என்று பொருள். ஆம், நம் குரு வேதாத்திரி மகர்ஷி அவர்களும் பள்ளி படிப்பை தாண்டாதவர்தான். வெறும் 3ஆம் வகுப்பு வரை மட்டுமே பள்ளியில் படித்தவர். அப்படிப்பட்ட நம் மகான் இன்றைய தலைப்பு பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் பார்ப்போம். நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி கரண்ட், வெளிச்சம், ஒளிக்கதிர்கள் எப்படி அறை முழுவதும் பரவுகிறதோ அது போலத்தான் நம் எண்ணமும் நம் உள்ளே அலைபாய்கிறது. ஆக அந்த எண்ணத்தை ஆராய்ந்து அலசி விட்டால், அது நம் கட்டுப்பாட்டில் வந்து விட்டால், அதாவது அதை கண்ட்ரோல் பண்ணாமல் கான்சென்ட்ரேட் பண்ணி அது நம்ம அறிவுக்கு இசைந்து இணங்கி விட்டால் அப்புறம் என்ன? அங்க அந்த எண்ணத்திற்கு அரசன் யார்? நாம் தான். இன்னும் சொல்ல போனால் ஒரு நாட்டுக்கு அதிபதி, அதாவது அரசன். யார்? அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன். அவனுக்கு உள்ள முக்கியமான பொறுப்பு என்ன? அவன் நாட்டு மக்களை நல்லபடியாக பார்த்து கொள்வது, பாதுகாப்போடு. அதற்கு அந்த மன்னனுக்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும்? மகரிஷி சொல்வது இது அனைவருக்குமே பொருந்தும். அதாவது முதலில் மன தூய்மை, அதற்கு மூலம் நல்ல எண்ணங்கள், அடுத்து வினை தூய்மை. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல செயலும் நம்மிடம் ஏற்கனவே ஒட்டி கொண்டிருக்கின்ற தீய வினைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கத் தொடங்கும். அடுத்து முடிவும் முதலுமாக மிக பெரிய சொத்தாக இருப்பது கர்மையம். அதில் உள்ள களங்கங்கள் போகணும்னா அதற்கான மருந்துதான் நல்ல பதிவுகள் என்கிறார் நம் குரு. ஆக நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள் மற்றும் நல்ல பதிவுகள், இம்மூன்றுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் போது முதல் படியான எண்ணத்திற்கு தலைவன் அரசன் நாமாக முடியும். கிங் ஆஃப் கிங்ஸ், அரசருக்கெல்லாம் அரசன். எண்ணமானது அளப்பரிய ஆற்றல் சக்தி மிக்கது, அனைத்தையும் ஆளக்கூடியது. மகானின் கவி, எண்ணமே செயற்கை கருவிகள் அனைத்தினோடு இயற்கை கருவிகளை எல்லாம் இயக்கும் சக்தி என்கிறார் நம் குரு. எண்ணம் மனம் இரண்டுமே ஜீவகாந்த அலைதான். மனம் என்கிற ஜீவகாந்த அலையானது ஐம்புலன்களின் மூலம் வெளி உலக சூழ்நிலைகளை சுருக்கி கருமையத்தில் பதிவு செய்கிறது. பின்பு கருமையத்தில் இருப்பதை மூளைக்கு கொண்டு வந்து எண்ணமாக விரித்து காட்டுகிறது. கருமையம் என்பது ஜீவகாந்தத்தின் திணிவு பெற்ற நிலை. இதுவே ஆன்மா. ஆன்மா அழியாதது, கரு தொடராக வருவது. ஆக எண்ணம் நல்லதாக இருந்தால், அந்த எண்ணத்தை நம் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டால் அதுக்கு நாம் தான் அரசன். அடுத்து ஒரு சின்ன ஒரு இது, அதாவது எண்ணத்தின் அரசன் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஆன்மீகம், மெய்ஞானம் இவற்றுக்கு தலைவன் அந்த ஈசன், அப்படிதானே? இது பக்தி மார்க்கத்தில். எண்ணம், அறிவு, கணிதம் இவற்றிற்கு ஆன்மீகத்துல ஒரு சின்ன ஒரு குட்டி கதை ஒன்று இருக்கு பாருங்க. அதாவது குரு ஒருவர் சீடர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டே கூடவே ஆன்மீக உணர்வையும் வளர்ப்பார். ஒரு நாள் கணிதம் சொல்லி கொடுத்த போது சீடர்களிடம் அவர்,
ஒருவருக்கு 4 பிள்ளைகள். அவரிடம் இருந்த 50,000 பொற்காசுகளை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆளுக்கு 10,000 பொற்காசுகள் வீதம் பிரித்து கொடுத்துவிட்டு மீதம் இருந்த 10,000 பொற்காசுகளையும் மூத்த பிள்ளையிடமே கொடுத்தார். மூத்த பிள்ளைக்கு என்ன வரும் என்று கேட்டார் குரு சீடர்களிடம். மூத்த பிள்ளைக்கு என்ன வரும்? சீடர்கள் பலரும் மூத்த பிள்ளைக்கு 20,000 பொற்காசுகள் வரும் என பதிலளிக்க, ஒருவன் மட்டும் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். நீ ஏன் பதில் கூறவில்லை என குரு கேட்க, சீடன் பணிவுடன், ஐயனே, மூத்தவனுக்கு பிறரை விட தனக்கு அதிக பணம் வந்துவிட்டது என்ற அகங்காரமும் கர்வமும் வரும். அதோடு பிள்ளைகளுக்கு சமமாக பங்கிடாத தந்தைக்கு பாவம் வரும் என பதில் கூற, மற்ற சீடர்கள் அனைவரும் அவனை பார்த்து கேலியாக சிரித்தார்கள். ஆனால் குரு மகிழ்ந்து, சீடனே, இந்த பதிலை எப்படி கண்டுபிடித்தாய் அப்படின்னு கேட்கிறார். உடனே குருவை பார்த்து சீடன் சொல்றாப்ல, சுவாமி, தாங்கள் மூத்தவனுக்கு எவ்வளவு வரும் என கேட்டிருந்தால் அது கணிதம். ஆனால் என்ன வரும் என்று கேட்டீர்களே, அது உளவியல். அப்படி கேட்டதை வைத்தே நான் பதிலை தீர்மானித்தேன் என்று பணிவுடன் பதிலளித்தான் சீடன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா, அந்த சீடன் அவன் எண்ணத்துக்கு அறிவுக்கு மட்டும் அரசன் அல்ல, அங்கிருந்த மற்ற சீடர்களுக்கும் அவனே அரசன். அதற்கு காரணம் அவனின் எண்ணமும் அறிவும் தான். கரெக்டா? அத மாதிரி இன்னொரு பாருங்க, இந்த எண்ணத்தின் அரசனுக்கு இன்னொரு சின்ன ஒரு இது இருக்கு. அதாவது ஒரு அரசர் நல்ல பக்திமான், ஆனா தெய்வத்தை ஏன் பார்க்க முடியவில்லை என்று அவருக்கு ஒரு பெரிய சந்தேகம். இதை யாரிடமாவது கேட்டால் இவர் ஒரு பக்தனா என்று பேச்சு வருமே, ஒரு மாதிரி நினைப்பாங்களே அரசனுக்கு, இது ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு. அப்ப உடனே இதற்கு தீர்வாக என்ன பண்ணாருன்னா, ஒரு மாற்று வழியை கண்டுபிடிச்சார். யாரு? அரசர். அரண்மனைக்குள்ள ஒரு ரகசிய அறை அமைத்தார். அரண்மனைக்கு வரும் ஆன்மீக பெரியவர்களை உரிய மரியாதை செய்து உபசரிப்பார். பிறகு அந்த அறைக்கு அழைத்து செல்வார். அவர்களிடம் ஒரு கட்டளை இடுவார். எப்படி? நீங்கள் தெய்வத்தை அறிந்திருக்கிறீர்களா? அவரை இப்போதே எனக்கு காண்பியுங்கள். காண்பித்தால் உங்களுக்கு அரச பதவி, காண்பிக்க முடியாவிட்டால் ரகசிய சிறைவாசம். ரகசிய சிறைக்குள் நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும். அங்கு தங்கியிருந்தபடி எனக்கு தெய்வத்தை காண்பிக்கும் வழிவகையை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். நான் சிறைக்கு தினமும் வருவேன். தெய்வத்தை நீங்கள் காண்பித்தால் அரச பதவியை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அரண்மனைக்கு வந்த ஆன்மீக பெரியவர்கள் யாராலும் அரசருக்கு தெய்வத்தை காண்பிக்க முடியவில்லை. யாருக்குமே முடியல. சிறையில் தங்கியிருந்தபடியே யோசித்துக் கொண்டிருந்தார்கள். அரசருடன் அரண்மனை அறைக்கு சென்ற ஆன்மீக பெரியவர்கள் யாரும் வெளியே வரவில்லை என்று அப்படின்னு ஒரு ஊர் மக்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விதவிதமான வதந்திகள், வீண் பலி பேச்சுக்கள், அவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விட்டால் விபரீத வறுமை என்று யோசித்த அரசர் ஒரு நாள் உண்மையை அம்பலப்படுத்தி விட்டார். ஒரு நாள் அரசவைக்கு வந்தார் பிரம்மஞானி அஷ்டவக்ரர். அஷ்டவக்ரங்கிற ஒரு குரு அங்க வரார். அரசர் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து பவ்யமாக வணங்கி நிற்கிறார். மன்னா, உனக்கு தெய்வ தரிசனம் காண்பிக்கவே வந்திருக்கிறேன் என்றார் அஷ்டவக்கர். ஆஹா, என் பாக்கியம் என்று சிலிர்த்த அரசர் தயங்கியபடியே, சுவாமி, நான் அரச தர்மத்தை காப்பாற்ற வேண்டும். தெய்வத்தை காண்பித்தால் அரச பதவி, இல்லாவிட்டால் உங்களுக்கு சிறைவாசம் என்ற விதியை பின்பற்றி வருகிறேன். இது உங்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறாப்புல. ஆக உங்களுக்கு இன்னொன்னு சொல்றாப்புல, உங்களுக்கு விதிவிலக்கு அளித்தால் அரச தர்மத்தை மீறிய பாரபட்ச பாவமாகிவிடும். அங்கேயும் பாவம் வருது. இதற்கு சம்மதம் தானே என்று அந்த குருகிட்ட அரசன் கேட்கிறாரு. உடனே கலகலன்னு சிரித்த அஷ்டவக்ரர், மன்னா, அரச பதவி எனக்கு தேவையில்லை, சிறைவாசமும் என்னை எதுவும் செய்து விடாது. உன் விருப்பப்படி உனக்கு தெய்வ தரிசனம் கிடைக்கும். இன்றைய நாளிலிருந்து 8வது நாள் அரசவை கூட்டம் நடக்கட்டும். நீ சிறை வைத்திருப்பவர்கள் முக்கிய நபர்கள், வைரங்களை மதிப்பிடுவோர். கண்டிப்பா இந்த இடத்துல நோட் பண்ணணும். யாரெல்லாம்? சிறை வைத்திருப்பவர்கள், முக்கிய நபர்கள், வைரங்களை மதிப்பிடுவோர் போன்ற நிபுணர்கள் அனைவரும் அங்கு பங்கேற்க வேண்டும். அவர்கள் முன்னிலையில் உனது விருப்பம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. 8ஆம் நாள் வந்துச்சு. அரசவை கூடுது. ஒரு பெரிய ஆசனத்துல கம்பீரமாக குரு அஷ்டவக்ரர் உத்தரவிட்டார். எப்படி? வைர நிபுணர்கள் முன்வரிசையில் அமரட்டும். அரசரும் அமைச்சர்களும் பிரமுகர்களும் தாங்கள் அணிந்திருக்கும் வைர நகைகளை அவர்களிடம் கொடுங்கள். அவர்கள் அவற்றை வகை பிரித்து சொல்லட்டும். தெய்வ தரிசனத்திற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று அனைவரும் யோசனை. இருந்தாலும் அவரது உத்தரவுக்கு பணிந்தனர். வைர நிபுணர்கள் உன்னிப்பாக பரிசீலித்து கலந்து பேசிவிட்டு வைர நகைகளை உயர்தரம், மத்திய தரம், தரம் குறைந்தவை என்று வகை வகையாக பிரிவித்து தெரிவித்தனர். அவர்களிடம் அஷ்டவக்கர், நல்லது, இப்படி தரம் பிரிக்கும் வழிவகையை இப்போதே எனக்கு சொல்லிக் கொடுங்கள், இல்லாவிட்டால் உங்கள் உயிரை பறிப்பேன் என்றார். நடுநடுங்கிய அவர்கள், சுவாமி, அது எப்படி சாத்தியம்? பல ஆண்டுகள் பயிற்சி பெற்ற எங்களுக்கே வைரங்களை மதிப்பிடுவதில் முழு திறமை வந்துவிடவில்லை. உடனடியாக உங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? எங்களை கொன்று விடாதீர்கள் என்று கதறினார்கள். அரசரும் இதே வகையில் அவர்களுக்காக வேண்டினார். கலகலவன சிரித்த அஷ்டவக்ரர் தொடர்ந்தது அவர் உபதேசம். எப்படி? சிறு சிறு வைரங்களை தரம் பிரிக்கும் திறமையை சொல்லித்தரவே பல ஆண்டுகள் தேவை என்றால்
மகா பிரமாண்டமான தெய்வத்தின் தரிசனத்தை உடனடியாக காண்பது எப்படி சாத்தியமாகும்? தெய்வீக கண்கள் திறந்தால்தான் தெய்வீக தரிசனம் சாத்தியம். தெய்வத்தை உண்மை, அதாவது அந்த தெய்வத்தை வந்து எப்படி உணர முடியுமா? உண்மை அன்பால், ஞானத்தால் மட்டுமே தரிசிக்க முடியும். அதற்கு முதலில் இங்கதான் நம்ம மனவளக்கலை உள்ள வருது வேதாத்திரியம். அதற்கு முதலில் தியான யோக பயிற்சியால் எண்ணங்களை கட்டுப்படுத்த வேண்டும். எண்ணங்கள் கட்டுப்பட்டால் வீண் ஆசைகள் அடங்கும். இங்கே மகரிஷனுடைய கருத்து. வீண் ஆசைகள் இல்லாத மனமே சுத்த மனம், இது மகரிஷனுடைய கருத்து. அதுவே அன்பு மனம், இது மகரிஷனுடைய கருத்து. அன்பு மனதில் இனம் புரியாத தெய்வீக ஆனந்தம் பொங்கி பிரவகிக்கும். அந்த ஆனந்தமே தெய்வீக தரிசனத்தை பெறுவதற்கான ஞானம். இதனால் தான் அன்பே தெய்வம், ஆனந்தமே தெய்வம், ஞானமே தெய்வம். அரசர் உட்பட அனைவரும் அவரை வணங்கி நன்றி தெரிவித்தனர். ஆக நம்ம குரு சொல்வது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த தியானம் அப்படின்னு சொல்லி இறுதியில் என்ன சொல்றாரு? அறிவே தெய்வம் என்று முடிப்பார். ஆக எண்ணத்தின் அரசன் ஆகணுமா? மனவளக்கலை பயிற்சிகள் விடாது செய்யணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய மகானுடைய ஒரு ஆழ்ந்த ஒரு எண்ணம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல வள்ளுவ பிறந்தையை பத்தி பேசி வரும்போது ஒரு இடத்துல பாருங்களேன், வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு மகாகவி பாரதியார் வந்து வள்ளுவனை பத்தியே சொல்லியிருக்காரு. இந்த வள்ளுவர் நமக்கு என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க, நமக்கு இன்னைக்கு உள்ள தலைப்பங்கள்ல. அதாவது அப்படிப்பட்ட திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அங்கேயும் நம்ம மகான் மாதிரியே வந்து அவர் முன்னிலத்து என்ன பார்த்தீங்கன்னா அறம். நம்ம குரு அதான் சொல்றாரு, அறநெறி வாழ்க்கையை பத்தி சொல்றாரு. அறத்தை வந்து திருக்குறளை பொறுத்தவரையில உங்களுக்கு அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் முதல்ல வைக்கிறது பாருங்க, அறத்துப்பால் தான் வைக்கிறாரு. எப்படின்னா எதனாலன்னா இப்ப பாருங்களேன், தாயின் சீம்பால் குழந்தைக்கு எத்தகு பயன் நல்குமோ அத்தகு பயனை அறத்துப்பால் மானிடத்திற்கு ஊட்டுகிறது. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் தான் வந்து முதல் மருந்து, அதுதான் வந்து சென்த் அப்படிங்கிறது. அதே போல நம்ம மகான் கூறுவது என்ன சொல்றாரு? அதுதான் அறநெறி வாழ்க்கை வாழணும், அதற்கு மூலம் நல்ல எண்ணம் தான் அப்படிங்கிறாரு நம்ம குருவும். அது மாதிரி இந்த எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து இன்னொன்னு திருக்குறள் என்ன சொல்லுதுன்னா, வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல், தீமை இல்லாத சொல்லல். அந்த வார்த்தை வந்து சொல்லுக்கான மீனிங் அது. ஆனா சொல்லுக்கு என்ற குறளுக்கு சொல்லால் எவர் மனதையும் புண்படுத்தாமல் பேசுவதே வாய்மைங்கிறது என்னுடைய அர்த்தம். இததான் வந்து நம்ம வேதாத்திரியனோட மகரிஷனுடைய இரண்டொழுக்க பண்பாடும் வந்து அதுதானே சொல்லுது. ஆக அது பாத்தீங்கன்னா இந்த இரண்டொழுக்க பண்பாடே எதுல வருது? அலை இயக்க தத்துவத்துலதான் நமக்கு. அதாவது எண்ணம் அப்படிங்கிறது என்னன்னா, எங்க இருந்தனாலும் யாரையும் வாழ்த்தலாம். எண்ணம் எங்கும் எல்லாவற்றையும் செய்ய என்கிறார். கண்டிப்பா அது வந்து அவருடைய ஆற்றல் பலிக்கும் அப்படிங்கிறதா வந்து திருவள்ளுவர் சொல்றது, நம்ம குரு சொல்றது அதுதான். அதே மாதிரி திருக்குறள் இன்னொரு வாசகம் இருக்கு பாருங்க. இதுதான் வந்து நம்ம மகான் எப்படி வந்து பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படிங்கிறதுக்கு திருக்குறள்ல ஒரு உதாரணம். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யுமழை, இது திருக்குறள். அதாவது கணவனே கண்கண்ட தெய்வமாக வணங்கும் பெண்ணின் வாக்கிற்கு இயற்கையும் செவி சாய்க்கும் அப்படிங்கிறது தான். குரு வாழ்க்கையில் நடந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அவர் மழை பெய்யணும்னு எங்க எப்ப நினைக்கிறாரோ அந்த இடத்துல அது பெய்யும். ஒரு நேரத்துல வந்து கொடைக்கானல் உள்ள ஒரு மீட்டிங்ல வந்து நடக்கக்கூடிய காலத்துல அப்ப வந்து எல்லாம் காஞ்சு கிடக்குன்னு எல்லாரும் நண்பர்கள்லாம் சொல்லக்கூடிய காலத்துல இன்னைக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா மேகங்கள் கற்க ஆரம்பிச்சுட்டு. ஆக இங்க திருக்குறள் சொன்னதனுடைய தெய்வம் தொழால் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க நிக்கிறது வந்து ஒழுக்கம், கற்பு நெறி. இத வந்து நம்ம குருவும் என்ன சொல்றாரு, எண்ணத்தின் ஒழுங்கு அப்படின்ட்டு அந்த ஒழுக்கத்தை பத்தி சொல்லக்கூடும் போது நிறைய வந்து ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதுல முதன்மையா நிக்கிறது பெண்மை என்றாலும் கூட அங்கேயும் வந்து ஒழுக்கம், கற்பு என்கிறது ஆண்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இப்போ ஒரு குடும்பத்துக்கு வந்து தலைமை யாரு? வழக்கத்துல வந்து தந்தை தான். அப்படித்தானே? ஆனா எந்த குடும்பத்துல பெண் படுகிறாளோ, அங்கே அந்த குடும்பம் வளர்கிறது என்பதும் நமக்கு உண்மை தெரிஞ்சதுதான். நம் மகான் சொல்வது அப்படித்தான். அதிகாரம் செய்யக்கூடாது. அதிகாரம் செய்யக்கூடாது. யார் தலைமையா இருக்கட்டும். ஆனா அங்க அதிகாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு இல்லையா? அதாவது நோ டிமாண்ட், நோ கமெண்ட்ங்கிற சமாச்சாரம் ஒரு மகரிஷி சொல்லிருக்காரு பாருங்க. அந்த வகையில காஞ்சி மடத்துல நடந்தது ஒரு காஞ்சி பெரியவர் சொன்ன ஒரு சமாச்சாரம் பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஜகத்குரு சங்கராச்சாரிய பரம்பரைங்கிற ஒண்ணு இருக்கு அங்க. காஞ்சி மடத்துல. அது ஒரு சங்கிலி மாரி அந்த பரம்பரையுடைய சட்ட திட்டங்கள். அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, பெரியவா, அதுல வந்து நான் முதல் வளையம் இல்லை. வளையம் அப்படி கற்பனை பண்ணி பாருங்க. நான் முதல் வளையம் இல்லை. கடைசி வளையமும் இல்லை. நடுவுல ஒரு வளையம். நடுவுல இருக்கிற வளையம் அதுக்கு முந்தின வளையம் மாதிரியே தான் இருக்கணுமே ஒழிய, அது இஷ்டத்துக்கு பெருசாகவோ, சிறுசாகவோ இருக்க முடியாது, இருக்கக்கூடாது.
தன் முந்தின வளையம் போலவே இருக்க வேண்டியது அடுத்த வளையத்தோட கடமை. அதுக்குத்தான் சங்கிலினே பேர். அதனால இந்த மடத்தோட மரபுகள்ல எந்த மாற்றமும் பண்ண அதிகாரம் எனக்கு இல்லை அப்படின்னு சங்கஞ்சி பெரியவர் சொல்றாரு. நம்ம வேதாத்திரியமும் அப்படித்தான். குரு சொன்னதும் அதுதானே. என்னனாலும் நீங்க வந்து சேர்த்துக்கோங்க. ஆனா இருக்கிறத வந்து நீங்க மாற்றாதீங்க, மாடிஃபை பண்ணாதீங்க அப்படிங்கிறதுதான். அது மாதிரி பதவியில இருப்பவர்கள் 2 தன்மைகளை உடையவர்கள் ஆகிறார்கள். இது ஞாபகம் வைக்கணும். பதவிங்கிற பேர் என்ன, தலைமை பொறுப்பு தான். ஆனால் அவங்களுக்கு 2 குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. உத்தரவு பிறப்பிக்கும் அதிகாரம் முதல் தன்மை, அவர்கள் அதிகம் பொறுப்பேற்க வேண்டியவர்கள் என்பது 2வது தன்மை. அதாவது அத்தாரிட்டி மற்றும் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு 2 முனைகள் அவர்கள் இயங்க வேண்டும் அப்படிங்கிறது. அதாவது முதல் தன்மையானது தலைமை பொறுப்பு, 2வது பொறுப்பு என்னது, கடமை. இந்த கடமையை வந்து நம்ம குருவும் சேர்த்துறாரு. ஆக தலைமை பண்பிற்கு கடமை தவறாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மிக மிக அவசியம். அது போல இப்ப இன்னொரு பாருங்களேன், இந்த மலர் இருக்கு பாத்தீங்களா, மலரின் நறுமணத்தையோ நிறத்தையோ ஊறு செய்யாமல் ஒரு தேனை சேகரிப்பது போல ஞானி இந்த உலகுக்குள் பயணிக்கிறான். இது மகான்களுடைய குவாலிட்டிஸ். நாமும் இந்த நல்ல எண்ணம் மட்டும் நம்மிடம் இருக்கட்டும். அப்பொழுது நம் குருவின் எண்ணம் போல நாம் உயர்ந்து மற்றவர்களையும் உயர்த்துவோம். குரு சொல்றது அதுதானே, தானும் உயர்ந்து மற்றவங்களை உயர்த்தணும். அகந்தைக்கு உதாரணம், ஒரு சின்ன உதாரணம் இருக்கு பாருங்க. தான் கூவதை கேட்பதற்காகவே சூரியன் உதிக்கிறான் என்று சேவல் நினைக்குமானால் அதுதான் அகந்தை. அகந்தை என்பது தீய எண்ணத்தின் ஒரு பகுதிதான். ஆக அகந்தை இருந்தால் அரசனாக முடியாது. அதே போல புயலுக்கு அசைந்து கொடுப்பதில்லை மலை, கௌதம புத்தர் சொல்றது. புகழ்ச்சிக்கு அடிமையாவதில்லை அறிவாளிகள். ஆம், நாமும் நம் எண்ணத்திற்கு அடிமையாக கூடாது. நம் குருமகான் கூற்றுப்படி அடுத்தபடியான அறிவு நிலையை உயர்த்தும் போது நாம் சொன்னபடி அந்த மனம் என்கிற எண்ணமானது சொல் பேச்சு கேட்கும். என்ன நல்ல எண்ணமானது ஆர்டினரி போஸ்ட், தபால் மாதிரி கொஞ்சம் தாமதமா தான் வரும். பக்தி மார்க்கத்தில் ராமபிரான் 14 ஆண்டுகள் கழித்து தானே முடிசூட்டப்பட்டார். ஆனான ராமனுக்கே அவ்வளவு நாட்கள் ஆனது என்றால் நமக்கு இந்த மனவளக்கலையின் பயன்கள் முழுமையாக கிடைக்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தொண்டு செய்வோம். நல்ல எண்ணத்தோடு, கடமைக்காக செய்யாமல் கடமை உணர்வோடு செய்வோம். அது மாதிரி இன்னொன்னு பாருங்க, அதாவது இந்த ஓர்மைன்னு ஒண்ணு இருக்கு பாருங்களேன், அந்த கான்சன்ட்ரேஷன் சொல்றேன் பாருங்க. இது மனவளக்கலையில வந்து தீட்சை கொடுக்கும் போதே அது வந்துருது. இந்த தியானம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு குரு சொல்ல கொடுத்ததுதான். சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் ஒரு ஊர்ல தங்கியிருந்த போது அவர் கண்ட காட்சி, ஒரு நீரோடை, இளைஞர்கள் முட்டை ஓடுகளை துப்பாக்கியால் சுட பயிற்சி. அவங்களுக்கு ஓட்டை ஓடுகளை ஒரு நூலில் கட்டி நீரோடையில் மிதக்க விட்டிருந்தார்கள். அந்த நூல் நீரோடை கரையில் இருந்த ஒரு சிறிய கல்லில் கட்டப்பட்டிருந்தது. இளைஞர்கள் ஒவ்வொருவராக சுடுதல் குறிதவறுதல் இதை பார்த்து கொண்டிருக்கும் இளைஞன் ஒருவன் விவேகானந்தரை நோக்கி, அதாவது இத விவேகானந்தர் பாக்குறாரு, அந்த என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத. முகத்துல ஒரு சின்ன ஒரு சிரிப்போட உட்கார்ந்துருக்காரு. இப்போ இந்த அவங்க சுடுறாங்க பாருங்க, யாருக்குமே அது படவே இல்லை. உடனே விவேகானந்தரை நோக்கி ஒருத்தன் சொல்றான், இந்த ஓடுகளை நீங்க சுடுங்களேன் அப்படின்னு சொல்லி. உடனே நொடி பொழுதுல என்ன ஆச்சு, முட்டை ஓடுகள் எல்லாம் நீரோடையில் சுட்டுட்டாரு குறி கரெக்டா பார்த்து. அப்படியே நீரோடையில மிதந்துட்டு போகுது. விவேகானந்தர் வைத்த குறி ஒன்று கூட தவறவில்லை. உடனே அவங்க கேட்கிறான், நீங்கள் என்ன பயிற்சி பெற்றவராக இருக்க வேண்டும், இது தவிர்த்துனால இப்படி பயிற்சி பெறாமல் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன உடனே நோ 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 அப்படிங்கிறாரு விவேகானந்தர். எல்லாம் மனதை ஒருநிலைப்படுத்துவதுதான் இருக்கிறது. எந்த செயலும் வெற்றியை தரும். ஒருமுகப்படுத்தும் ஆற்றல் வளர வர்ற அதிக அறிவை பெறலாம். செருப்புக்கு மெருகு போடுபவன் மேலும் மெருகு பூசுவான். சமையல்காரன் சிறந்த முறையில் உணவு சமைப்பான். பணம் சேர்ப்பதோ கடவுள் வழிபாடோ அதுவும் அப்படித்தான். மனதை ஒருமுகப்படுத்தும் போது ஆற்றல் வளர வளர மேலும் சிறப்பாக அந்த காரியத்தை செய்து முடிக்கலாம். ஆக மனமது செம்மையானால் மந்திரம் சேமிக்க வேண்டாம். நல்ல எண்ணம் இருந்தால் அது அனைத்தையும் சாதிக்கும், அரசனுக்கும் வழி வகுக்கும். அதுபோல இன்னொரு ஒரு சின்ன இந்த நேர்மறை எண்ணங்களை பத்தி மகா நிறைய சொல்லியிருக்காரு. இப்ப நாம் தான் அரசன், இதோ அதுக்கு சில உதாரணங்கள், ஒரு சின்ன ஒரு எதிர்கள் நேர்மறை பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கு பாருங்களேன். ஒரு கிராமத்துல மழை வேண்டி பிரார்த்தனை, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதான். அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து பிரார்த்தனை பண்ண ஒன்று கூடினார்கள். ஒரு பையன் மட்டும் கையில் ஒரு கொடையோடு வந்தான். அதுதான் ஃபெய்த், நம்பிக்கைன்னு சொல்ற பாருங்களேன் அது. அதே போல 2வது, குழந்தைகளை தூக்கி மேலே வீசும்போது அவர்கள் சிரிப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் அவர்களை நீங்கள் தாங்கி பிடித்துக் கொள்வீர்கள் என்று. அதுதான் ட்ரஸ்ட். 3வதாக, ஒவ்வொரு நாள் இரவும் தூங்க போகிறோம், மறுநாள் காலையில் உயிரோடு இருப்போமா என்று தெரியாமலே அலாரம் வைக்கிறோம். அதுதான் ஹோப். 4வதாக, நாளைய பற்றிய சிந்தனை மிக பெரியதாக எண்ணுகிறோம், அது பற்றி ஒரு அறிவும் கூட இல்லை நமக்கு. அதுதான் கான்பிடன்ஸ்.
5வது திருமணம் செய்து உலகம் கஷ்டப்படுவதை பார்க்கத்தான் செய்கிறோம். இருப்பினும் திருமணம் செய்து கொள்கிறோம், குழந்தைகள் பெற்றுக்கொள்கிறோம். அதுதான் லவ். ஒரு வயதானவர் சட்டையில் எழுதப்பட்டிருந்த வாக்கியம், நான் 80 வயது முதிர்ந்தவன் அல்ல, நான் 16 வயது இளைஞன் மற்றும் 64 வருட அனுபவசாலி. அதுதான் ஆட்டிடியூட். ஆக இந்த 6 நிகழ்வுகளும் உணர்வுகளுக்கு 6 நிகழ்வுகளும் உணர்வுகளும் மனிதனுக்கு இயற்கை தந்தை கொடை. எனவே ஒவ்வொரு நாளும் இனிய மகிழ்ச்சியான நாளாக வாழ்வோம், நல்ல எண்ணங்களோடு. அது மாதிரி இன்னும் ஒண்ணு நிறைவேற்பதைக்கு வந்துட்டு இருக்கோம். அதாவது அதுல என்ன சொல்லி வருது அப்படின்னா, யுவர் ஆன்சர்ஸ் ரிவீல் யுவர் நாலேஜ் ஒயில் யுவர் கொஸ்டின்ஸ் ரெஃப்ளெக்ட் யுவர் திங்கிங். அதாவது அதுதான் வந்து அறிவினுடைய உயர்வை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் விழிப்பு நிலை. நம்ம குரு வந்து சொல்றது அதுதானே, முதல்ல அறிவின் உயர்வு. அப்போ அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்டிப்பா வந்து அறிவின் உயர்வு வேணும்னு சொன்னா அதுக்கு வந்து அவரும் அப்படித்தானே. இது வந்து முன்னாள் பிரதமர் அப்துல் கலாம் சொன்னதுதான் அது. எது அந்த நம்ம ஏற்கனவே சொன்னது அறிவின் உயர்வை பத்தி சொல்லக்கூடிய தன்மை. அதே தான் நம்ம குரு என்ன சொல்லி வர்றாரு அப்படின்னு சொன்னா, அறிவின் உயர்வு வரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அடிப்படையே வந்து ஒழுக்கம், நல்ல எண்ணங்களும் அப்படிங்கறதுதான் வந்து நம்ம குருனுடைய தத்துவம். இதே மாதிரி இன்னொன்னு ஒரு இது இருக்கு பாருங்க. அதாவது இது தமிழ்லயும் இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. பிஹேவியர் ஹேஸ் ஆல்வேஸ் அண்ட் எட்ஜ் ஓவர் நாலேஜ். இந்த பிஹேவியர்ங்கிறது ஒழுக்கத்தன்மை. தெர் ஆர் மெனி சிச்சுவேஷன்ஸ் வேர் நாலேஜ் ஃபெயில்ஸ். நிறைய இடங்கள்ல வந்து அறிவு வந்து தோத்தான் போகுது. ஆனா பிஹேவியர், இந்த ஒழுக்கம் இருக்கு பாத்தீங்களா, ஹேண்டில்ஸ் எவ்ரிதிங். அது எல்லாத்தையுமே வந்து மகானே சொல்லியிருக்காரு. அதாவது எங்கும் ஒழுக்கம், எதிலும் ஒழுக்கம் தான். மகரிஷி அவர்களுடைய அழுத்தமும் அதுதான். ஒழுக்கத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு பாருங்க. ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்ததுதான் நம்ம குரு. அந்த வாசகமே வந்த லைனே பாத்தீங்கன்னா நம்ம உடம்பெல்லாம் சிலிருக்கு. அவ்வளவு ஒரு அருமையான ஒரு நல்ல ஒழுக்கத்துக்கு அடிப்படை நல்ல எண்ணம் அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்னொன்னு ஒரு சின்ன இது, இப்போ அந்த சிப்பாய் நாய் துப்பாக்கி பயப்படுமா? சிப்பாயிட்ட ஒரு நாய் கொடுத்துருக்காங்க, துப்பாக்கி பயப்படுமா? ஏன்னா அது கூடயே தான் வச்சுட்டு இருக்கான். ராணுவ சேவைக்காக படுத்தப்பட்ட நாய் தானே அது. துப்பாக்கி சத்தம் பீதியை ஏற்படுத்தாது போல, அது மாதிரி பாத்தீங்கன்னா பிரச்சனைகளையும் சோதனைகளையும் சந்தித்து கையாளப்பட்டவர்களுக்கு அவை பீதியை ஏற்படுத்தாது. மனவளக்கலை அன்பர்களாகிய நாமும் அப்படித்தான். எப்படி ஒரு சூழலையும் சமநிலையில் நல்ல நேர்மறை எண்ணத்தோடு வாழ்வோம் அப்படிங்கிறது மகானுடைய நமக்கு கொடுத்த ஒரு அறிவுரைன்னு கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி தவறாக எழுதியது பேனாவாக இருந்தாலும் எல்லோரும் காகிதத்தை தானே கிழித்து போடுகிறோம். 2 இருக்கு, பேனா இருக்கு, பேப்பர் இருக்கு. எழுதுறது பேனா, கிழிச்சு போடுறது பேப்பர். அப்படித்தான் சில பேர் ஒருவர் தப்பு பண்ண இன்னொருத்தர்கிட்ட தான் குற்றம் கண்டுபிடிப்பார்கள். ஆனால் மனவளக்கலை அன்பர்களே நாம் தொடர்ந்து தவறாது தவம் செய்து தீர்ப்பை மாற்றி, இந்த மேல சொன்னதை இல்ல தீர்ப்பை தெளிவாக சரியாக வழங்குவோம். அதற்கு இறையர்களும் குருவர்களும் என்றென்றும் நமக்கு கண்டிப்பா துணை நிற்கும். அதே மாதிரி இறுதியா வந்து என்ன அப்படின்னா, இந்த ஆன்ம பலத்தை பத்தி சொல்றாரு பாருங்க. ஆன்ம பலங்கிறது ஒண்ணுமே இல்லை. அது நம்ம மகான் கத்துக்கிட்ட ஒரு நிறைய விஷயங்கள் தான் அது. ஆன்ம பலம் அதிகரிக்க மனோசக்தி தேவை. மனோசக்தி அதிகரிக்க நேர்மையான அணுகுமுறை தேவை. இந்த அணுகுமுறை தான் ஒரு அரசனுக்கு மிக மிக அவசியம். அரசன்கிறது யாரு? நம்ம தான். ஆக ஒரு அரசனுக்கு மிக மிக அவசியம். விளைவு ஆன்மபலம் மற்றும் மனோசக்தி அதிகரிக்கிறது. அவன் சிந்திக்கும், அதாவது இந்த ஆன்மபலம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து மனோசக்தி கூடுது. அவன் சிந்திக்கக்கூடிய தன்மையை வந்து அதிகரிக்கும். அப்புறம் என்ன? பட்டாபிஷேகம் தான். மன்னனாக அரசனாக அந்த இளவரசன் அரியணை ஏறக்கூடிய ஒரு தன்மையில தான் வந்து, எப்படி மன்னனுக்கு அப்புறம் வந்து இளவரசன் தானே அரியணை ஏறுறான். ஆனா அவனுடைய குணநலன்கள் எல்லாமே, மன்னனுடைய குணநலன்கள் எல்லாமே இளவரசனுக்கு வரணும் அப்படின்னா அரசன் நல்ல நல்ல எண்ணத்தோடு இருக்கணும். அதே மாதிரி விதையின்றி செடி இல்லை, எண்ணமின்றி செயல் இல்லை, செயலின்றி விளைவில்லை. இது மகரிஷனுடைய நமக்கு கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை. அதாவது செயலுக்கு ஏற்ற விளைவு சொல்றாரு இல்லையா, அந்த தத்துவம். ஆக நல்ல விளைவு வேணும்னா அதுக்கு அடிப்படை நல்ல எண்ணம், அடுத்து நல்ல செயல். இத்தோடு நல்ல செயல் சொல்லு சேரும்போது வருவது கிடைப்பது எல்லாமே வந்து என்ன? நல்ல விளைவுதான். இது வந்து மகான் நமக்கு அடிக்கடி ஒரு எச்சரிக்கைகளை விட நான் இருக்கிறதே இந்த செயல் விளைவு தத்துவத்தை ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம மனசுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமா நம்ம செயல்கள் எல்லாமே நல்லா தான் இருக்கும், யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டோம். அதே போல இந்த ஒலிக்கெல்லாம் மூலம் ஓங்காரம், காணும் ஒளிக்கெல்லாம் மூலம் இருள். இதுவும் இன்றைய தலைப்புக்கு பொருந்தும் பாருங்க. காணும் ஒளிக்கெல்லாம் மூலம் இருள். ஆம், இருளும் ஒளியும். அதுல 2ல பாத்தீங்கன்னா இருள் தான் பவர்ஃபுல் அப்படிங்காப்புல. ஏன்னா இருள் சொல்லுவோம் இல்லையா, வெயில் நறுமை நிழல்ல தெரியுங்கிற மாதிரி இந்த இருளுக்கு பாருங்களேன், அனைத்துக்குமே அரசன் வந்து இருள் தான்.
அந்த இருள்ங்கிறது என்ன? குரு என்ன சொல்லி வர்றாரு? சுத்த வெளி தானே. சுத்த வெளி வந்து என்னுடைய தன்மையே வந்து கருப்பு தானே. இருள் கூட்டம் தானே. எண்ணம் உட்பட ஆணையிடுபவன் அரசன். அரசனின் ஆட்சிக்கு ஆணைக்கு வந்து கட்டுப்பட வேண்டியவர்கள் யாரு? அரசனின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள். மகரிஷி சொல்வதும் அதுதான். மனம் என்ற எண்ணத்தை அடக்க நினைக்காதே, அதை அறிய முற்படு. அதாவது நாம் சொன்னபடிதான் மனம் கேட்கணும். அந்த எண்ணம் இருக்குன்னா, எண்ணமும் மனமும் ஒண்ணுதானே கிட்டத்தட்ட. ஆக இந்த எண்ணம் என்ன செய்யும்? அப்பப்போ வந்து குதிக்கத்தான் செய்யும். அப்போது மன்னன்கிற அறிவு என்ன செய்யணும் அவனுக்கு? எப்படி? அறிவு என்ற வாள் எடுத்தே ஆகணும். அப்பதான் வந்து அந்த எண்ணமானது அறிவானது வேலை செய்யும். எண்ணத்தை அறியணும்னு அறிவை அறியணும் மகான் சொல்றாரு இல்லையா? அந்த அர்த்தத்துல. ஆக அப்போதுதான் என்ன செய்யும் அந்த அரசனுக்கு அந்த சிம்மாசனம் வந்து அவனுடைய இதுல வந்து அவனுக்கு தப்பிக்கும், அவனுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து மகான் சொல்லக்கூடிய தத்துவம் அதுல. அதே மாதிரி இப்ப இந்த எண்ணத்தை பத்தி தான் நம்ம சொல்லிக்கிட்டே வாரோம் இல்லையா? ஒரு அரசனை பத்தி ஒரு சின்ன ஒரு இதோட முடிச்சுக்கிறோம். இப்ப நல்லாட்சி என்பது நல்ல அரசன் இருக்கும் இடம், நல்ல எண்ணம் அப்படித்தானே சொல்றோம். அங்க வந்து நல்ல எண்ணம் வாழக்கூடிய இடம் தான் வந்து அவனுடைய அரசாட்சி அப்படிங்கிறது. நல்ல இடங்கள். இப்ப எப்போதுமே பசுமை தான் அவனுடைய இருக்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, இப்ப இந்த சிங்கப்பூர்ல இருக்கு பாருங்களேன். அங்க வந்து வாங்கக்கூடிய அதாவது அங்க நம்ம வாங்குறோம் பாருங்க. வாங்கக்கூடிய மரக்கன்றுகள் எல்லாமே மரமாக வளர்ந்த பின்னும் அதன் இலைகள் பழுப்பதும் இல்லை, உதிர்வதும் இல்லை. வெயில் காலத்தில் குளிர்ச்சியாகவும், மழைக்காலத்தில் கதகதப்பாகவும் இருக்கும். பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்கும். மனதுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பைபிள்ல வந்து ஒரு வசனம் இருக்கு பாருங்க. தியானம் செய்பவர்கள் நீதிமான்கள் நல்லவர்கள். இப்படிப்பட்ட அனைவரும் இலைகள் உதிராத மரத்தை போல இருப்பார்கள் அப்படின்ட்டு வருது. நீதிமான்கள் வாழும் இடம் எப்போதும் பசுமையாக இருக்கும். நம்ம ஆழியாரும் அப்படித்தான். அங்க மரக்கன்றுகள் பசுமை என்றாலே நற்பண்பு ஒழுக்கம் என்றும் பொருள் கொள்ளலாம். ஒழுக்கத்தால் உலகனையே நட்பு கொள்ளும் மகான் சொன்னார பார்த்தீங்களா? மறுபடியும் அதை ஞாபகப்படுத்திக்கிறோம். ஆக மனவளக்கலை குடும்பத்தை வந்து நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிற மகான் அதனோட அவருக்கு கொடுத்த ஒரு பார்த்தீங்கன்னா மிக்க பெருமை புகழும் வாய்ந்தது. அந்த நமக்கு கிடைச்சிருக்கிற அனைத்து ஒரு வழிகாட்டுதலுமே நமக்கு வந்து மகரிஷி கொடுத்த ஒரு சொத்துன்னு சொல்லலாம். அனைத்துக்குமே அடிப்படை அவரவர் எண்ணங்களே அப்படின்னு உலகுக்கு உணர்த்தியவரே நம்ம குரு தான். அந்த எண்ணத்தை ஆளக்கூடிய தகுதியை கொடுத்தவரும் நம் குருதான். ஸோ அந்த வகையில வந்து நமக்கு அவர் மறைந்த பின்பும் வந்து நமக்கு கூடயே தான் இருக்காரு. சொல்லுவார் இல்லையா? நான் எங்க போனாலும் எங்க தடங்கல் இருந்தாலும் என்னுடைய கைகளை பிடிச்சுக்கோங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சுத்தமாயிடும். எந்த விதமான களங்கம் இல்லாத உங்களுக்கு மனசு இருக்கும். அப்படின்னு அவர் சொல்லக்கூடியதுதான். ஸோ அந்த வகையில வந்து நமக்கு அதுக்கு எல்லாத்தையும் என்ன அடிப்படை என்னன்னா, இயற்கையை நம்ம மதிக்கணும். இதையும் குரு சொன்ன வாக்கியம் தான். அது மட்டும் இல்லாம அதுல செல்ஃப் கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில வந்து நமக்கு எல்லா விதமான ஆற்றலையும் வழிகாட்டுகளையும் வான்காந்தத்திலிருந்து கொடுத்து கொண்டிருக்கணும் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள். அதுபோல நமக்கு பழைய நிறைய மகான்கள், அதாவது மகான்கள் கூட ஜனாதிபதி அப்துல் கலாம் கூட ஒரு மகான் எடுத்துக்கலாம். அது போன்ற அறிஞர்களை நினைவு கூறுவோம். மனவளக்கலை பயிற்சிகளை தொடர்ந்து செய்வோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்ற பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் மற்றும் இதுவரை செவிமடுத்த அன்பு உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க.